இன்றைய புனிதர் அறிவுத்திறன் கொண்டோருக்கு நற்பயிற்சி பொன் நகையாகும், வலக்கையில் அணிந்த கைவளையாகும். சீராக் ஞான புத்தகம் 21 அதிகாரம் 21வது வசனம். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம் அன்னையாம் திரு அவையானது புனித ரூபர்ட் விழாவை கொண்டாடுகிறது. ரூபர்ட் ஆஸ்திரியா நாட்டில் சால்ஸ்பர்க் என்னும் ஊரில் 660ஆம் ஆண்டில் பிறந்தார். இவர் அறிவில் சிறந்தவர், தவ முயற்சிகளில் தலை சிறந்தவர், கொடுப்பதில் வல்லவர் என்பதாகும். ரூபர்ட் குணமளிக்கும் வல்லமையை பெற்றிருந்தார். ஆனால் நிறைய பேர் இவரிடத்தில் வந்து குணம் பெற்று சென்றார்கள். இவரிடத்தில் இருந்த அறிவுத்திறன், ஆளுமை திறன் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு இவரை ஓம்ஸ் நகர ஆயராக ஏற்படுத்தினார்கள். ஆயராக உயர்ந்த பின்பு ரூபர்ட் அற்புதமான பணிகளை செய்தார். குறிப்பாக நற்செய்தி அறிவிப்புக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து வந்தார். சில காலம் ஓம்ஸ் நகர ஆயராக இருந்துவிட்டு பவேரியாவுக்கு நற்செய்தி அறிவிக்க சென்றார். பவேரியாவில் இவர் ஆற்றிய நற்செய்தி பணிக்கு மிகுந்த பலன் கிடைத்தது. அங்கு மன்னனாக இருந்தவர் ரூபர்ட்டின் போதனையால் தொடப்பட்டு மனம் மாறி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். அவரை தொடர்ந்து நிறைய பேர் கிறிஸ்தவ மதத்தை தழுவினர். பவேரியாவில் நற்செய்தி பணி ஆற்றிவிட்டு ரூபர்ட் ஜூவாவும் சால்ஸ்பர்க் என்ற இடத்திற்கு சென்றார். அங்கேயும் ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தியை மிக சிறப்பாக முறையில் அறிவித்து நிறைய பேரை இயேசுவுக்குள் கொண்டு வந்தார். இப்படி இடையறாது நற்செய்தி பணி செய்து வந்த ரூபர்ட் 710ஆம் ஆண்டு உயிர்ப்பு பெருவிழா அன்று இறையடி சேர்ந்தார். தூய ரூபர்ட்டின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் அவரிடமிருந்து என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் என சிந்தித்து பார்த்து நிறைவு செய்வோம். தூய ரூபர்ட்டின் வாழ்க்கை வரலாற்றை வாசித்து பார்க்கும்போது அவரிடமிருந்த நற்செய்தி அறிவிக்கின்ற ஆர்வம்தான் நம்முடைய கவனத்தை ஈர்ப்பதாக இருக்கின்றது. தூய ரூபர்ட் பல்வேறு இடங்களுக்கு சென்று ஆண்டவரின் நற்செய்தியை எடுத்துரைத்தார். பலரை ஆண்டவருக்குள் கொண்டு வந்தார். தூய ரூபர்ட்டின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் அவரைப் போல நற்செய்தி அறிவிப்பதில் ஆர்வமுள்ளவர்களாக இருக்கின்றோமா என சிந்தித்து பார்க்க வேண்டும். நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைகின்ற போது தம்முடைய சீடர்களை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று தூய மார்க் நற்செய்தியில் 16ஆம் அதிகாரம் 15இல் பார்க்கிறோம். ஆம், நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தியை உலக மக்களுக்கு அறிவிக்க வேண்டும். அதைத்தான் அவர் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார். நம்முடைய பாசத்திற்குரிய திருத்தந்தை பிரான்சிஸ் கூட நற்செய்தி அறிவிப்பு பணிக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கின்றார். அவர் 3 நிலையில் நற்செய்தி அறிவிக்கப்படும் என்று நமக்கு எடுத்து சொல்கின்றார். முதல் நிலை, ஏற்கனவே கிறிஸ்தவர்களாக இருப்பவர்களிடம் நற்செய்தி அறிவித்தல். இது எப்படி என்றால், பலர் கிறிஸ்தவர்களாக இருந்தும் ஏனோ தானோ என்று இருக்கிறார்கள். இவர்களிடத்தில் ஆழமாக நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும் என்று திருத்தந்தை சொல்கிறார். நற்செய்தி அறிவிப்பின் 2ஆம் நிலை, கிறிஸ்துவை விட்டு விலகி நிற்பவர்களுக்கு நற்செய்தி அறிவித்தல். இன்றைக்கு நிறைய பேர் இப்படித்தான் வழிபாடுகள் பக்தி முயற்சிகளிலிருந்தும் விலகியே இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு கட்டாயம் நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும் என்று திருத்தந்தை அவர்கள் எடுத்து கூறுகிறார். நற்செய்தி அறிவிப்பின் 3ஆம் நிலை, கிறிஸ்துவை அறியாத மக்களுக்கு நற்செய்தி அறிவிப்பதாகும். இப்படிப்பட்ட ஒரு பணி இன்றைக்கு அதிகமாக தேவைப்படுகின்றது. பலர் கிறிஸ்துவை அறியாமல் இருக்கிறார்கள்.
இவர்களுக்கு ஆண்டவரின் நற்செய்தியை முன்னுரைப்பது, எடுத்துரைப்பது திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரின் கடமையாகும். ஆகவே இந்த 3 நிலைகளிலும் நாம் நற்செய்தி அறிவிப்பு பணியை செய்கின்ற போது எல்லாரும் இயேசுவின் நற்செய்தி பெற்றுக்கொள்வார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஒருமுறை மிக சிறந்த மறைபோதகரான ராபர்ட் ஜி லீயிடம் பத்திரிகையாளர் ஒருவர், உங்களால் மகத்தான முறையில் நற்செய்தி அறிவிப்பு பணியை செய்ய முடிகின்றதே, அது எப்படி என்று கேட்டார். அதற்கு அவர் அவரிடம், நான் இறை மக்களை முழுமையாக அன்பு செய்து இறை வார்த்தையை எடுத்துரைக்கின்றேன், அதுதான் என்னுடைய வெற்றிக்கான ரகசியம் என்றார். ஆமாம், இறை மக்களை உண்மையாக அன்பு செய்யும் ஒருவரால் மட்டுமே இறைவாக்கு பணியை சிறப்பாக செய்ய முடியும். இன்று நாம் நினைவு கூறும் ரூபற்றும் இறை மக்களை முழுமையாக அன்பு செய்தார். அதனால்தான் அவரால் இறைவாக்கு பணியை சிறப்பாக செய்ய முடிந்தது. ஆகவே இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தூய ரூபர்ட்டின் விழாவை கொண்டாடும் நாம் அவரைப் போல ஆண்டவரின் நற்செய்தியை ஆர்வத்தோடு எடுத்துரைப்போம். அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.